அப்போ வேதத்தை எதுக்காக வாசிக்கிறீங்க? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய வல்லமை பராக்கிரமத்தெல்லாம் பார்க்குவீங்க. தம்மை நம்புகிற பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்டதான பராக்கிரமான காரியங்களெல்லாம் செஞ்சார், பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சார்னு. புதிய ஏற்பாட்டில் இயேசு யாருன்னு அறிஞ்சிக்கணுனாக்கா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பாருங்கள். இயேசு எவ்வளவு மனதுருக்கம் உடையவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் அவர் மனதுருக்கமும் உடைய தேவன். அவரை அறிந்து கொள்வதற்காகவே வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க அவர் இன்னும் அறிவோம். இன்னும் அறிய அறிய அவர் மேல் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறார், அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார் என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பலனும் அவருடைய உதவியும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து அவரிடத்தில் பலனுக்காகவும் உதவிக்காகவும் நாம் கடந்து போகும் பொழுது நிச்சயமாகவே அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலனை கொடுத்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறது. காலைதோறும் அது புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது பலன் தேவை. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவை. அதை நாம் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் தருகிறவராயிருக்கிறார். இதன் அடிப்படையிலே பல விதங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார், எனக்கு உதவி செய்கிறார். கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், நமக்கு ஆத்துமாவிலே பலன் தருகிறார். ஆமென். எப்படி தருகிறார்? நமக்கு ஆத்துமாவிலே பலன் தருகிறார். ஆத்துமாவில் ஒரு சோர்வு வந்துருச்சுனாக்கா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்துருச்சுனாக்கா அது எல்லா பகுதியும் பாதிக்கும். எல்லா சரீரத்தில் இருக்கிற உலகத்தின் எல்லா பகுதியிலும் பாதிக்கும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். அப்போ ஆத்துமாவிலே நாம் நம்முடைய ஆத்துமாவை நன்றாய் வாழ வைக்க வேண்டும். ஆத்தும காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் அக்கறை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது மற்ற உலக காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார், எல்லா காரியங்களையும் உதவுகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறாராம். ஆகவே நீங்கள் ஒன்றை செய்யுங்கள், நீங்கள் பரமபிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக நாடுங்கள், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், நம்ம உண்மையாகவே கடவுளை தேடுகிறதற்கு, இயேசுவை அறிகிறதற்கு, இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுவின் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய சமூகத்தில் செலவு பண்ணுகிறதற்கு எடுக்கிற நேரத்தை காட்டிலும் நம்முடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான சம்பாத்தியத்திற்கு, உழைப்பிற்கும், நம்முடைய வேலைகளுக்கும் செலவு பண்ணுகிற நேரம் தான் அதிகம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நாம் அவரை தேடுகிற கொஞ்ச நேரத்திலே அவர் நமக்கு கிருபையாய் பல நன்மைகளை தந்து வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவரோடு உள்ள உறவில் பலப்படுவதுதான் நம்முடைய பிரதான வாஞ்சியாக இருக்கும் பொழுது மற்ற காரியங்களிலே அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை கடந்த வாரங்களில் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் கூட அவருடைய வசனங்கள் எவ்வாறு நம்மை பலப்படுத்துகிறது அதை குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய வசனங்கள் நம்முடைய காதுகளிலும் நாம் அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாகவும் அவருடைய வசனத்தை நம்முடைய வாயின் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரியதான மாற்றங்களையும் பெரியதான நன்மைகளையும் கொண்டு வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு நூற்றுக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறார். இப்படி தான் பலப்படுத்தணும்னு சொல்லி அல்ல, ஆனால் எல்லா வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் மேல் நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகுகிறதாக இருக்கிறது. அவருடைய எல்லா வழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய சமயங்களுக்கும் நம்முடைய அறிவுக்கும் கர்த்தர் கொடுத்த ஞானத்திற்கும் பரிசுத்த ஆவியின் துணையோடும் கூட நமக்கு இருக்கிற நாட்களுக்கும் தக்கதாக அவரை நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம்.
அவரை இன்னும் அறிந்து கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது இயேசுவையும் இயேசுவின் வார்த்தையும் எப்பொழுது பூரணமாய் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், இயேசு எப்பொழுது பூரணமாய் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள் போகும் பொழுது இயேசுவை இருக்கிற வண்ணமாகவே அறிந்து கொள்வோம். ஆமேன். அப்பொழுது தான் பூரணமாய் அறிந்து கொள்வோம். ஆகவே இந்த உலகத்தில் அவரை பூரணமாய், அவரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய செய்கைகளையும் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட, நமக்கு எவ்வளவு நம்முடைய வயது இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ, நேரம் இருக்கிறதோ, அவ்வளவாய் நம்ம அறிய 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 விசுவாசத்தில் நாம் பெருகுகிறோம். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் எவ்வாறு நம்மை பலப்படுத்துகிறது, மனுஷனுடைய வார்த்தைகள் எவ்வாறு நம்மை பலவீனப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எவ்வாறு எனக்குள் பலன் உண்டாகிறது, மனுஷனுடைய உலகத்தின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது எவ்வாறு அந்த வார்த்தைகளை நீ பலவீனப்படுத்துகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது, அவருக்கு சித்தமான அவருடைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை நான் பேசும் பொழுது எவ்வாறு நான் பலனடைகிறேன், முன்னேறுகிறேன். என்னுடைய வாயில் அப்படிப்பட்டதான வேண்டாத அவிசுவாசமான வார்த்தைகளை நான் பேசும் பொழுது எவ்வாறு என் வாழ்க்கையை அது பாதிக்கிறது என்பதையெல்லாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இதுதான் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறதான ஒரு சாராம்சம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையிலே நாம் பல வசனங்களுக்குள் போய் பல விதங்களிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். ஆபக்கூக் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். ஆபக்கூக் 3:19. ஆண்டவராகி கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலையனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். யார் என்னுடைய பலன்? வாழ்க்கையில் என்னுடைய பலன் யாருங்க? கர்த்தர் தான் என்னுடைய பலன். நம்ம அப்படி சொல்லணும். கர்த்தர் தான் என்னுடைய பலன். அவர் தான் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். எங்கே நடக்க பண்ணுறாரா? உயரமான ஸ்தலங்கள். இயேசுவை நம்பினவங்க யாரும் தாழ்வான ஸ்தலத்தில், தாழ்வான பாதையில், இழிவான பாதையில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு முழு இருதயத்தோடு நம்பிட்டோம் அப்படின்னாக்கா, இயேசுவையே தஞ்சமாய் அடைக்கலமாய், சங்கீதத்தில் வாசித்தல நாம் ஆராதிக்கும் பொழுது சங்கீதம் 18 அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கண்மலை, கோட்டை, துருகம், அடைக்கலம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு பாடல் இப்படியா இருக்கிறது. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அது மாத்திரமல்ல தாயும் நீரே, தந்தையும் நீரே. ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு இயேசுவே. அப்போ அவர் என்னுடைய பலன். அவர் தான் என்னுடைய கால்களை மான் கால்களை போலக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அவர் என்னுடைய பலன். எப்பொழுதுமே நாம் அறியணும், அவர் தான் நமக்கு பலனாய் வந்து விடுகிறவராய் இருக்கிறார், பலன் தருகிறவராய் இருக்கிறார். பல விதங்களிலே அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு இருக்குது. அவருடைய சிந்தையை அறிந்தவன் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை அவர் பலப்படுத்தணுமோ, நேசிக்கணுமோ, உதவணுமோ, ஆசீர்வதிக்கணுமோ, நடக்க பண்ணணுமோ, வித்தியாசமாய் நம்மை நடத்துவார். அவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் நம்முடைய புத்திக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாமே தெரிஞ்சுதான் நம்புவோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய நம்பிக்கை பூரணமானதல்ல. நாம் விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள், அறிவின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள் அல்ல. அதனால தான் சில நேரங்களில் புரியல அப்படின்னாக்கா, எனக்கு நான் புரிஞ்சாதான் நம்புவேன், பார்த்தாத்தான் நம்புவேன் அப்படின்றத தேவன் விரும்புகிறது இல்லை. கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், நான் அவர் தோழல. ஹல்லேலூயா. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்றதுனால நான் சோர்ந்து போகிறதில்ல. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். நான் இயேசுவின் உள்ளங்கையில் இருக்கிறேன், இயேசுவின் உன்னதமாவுடைய நிழலுக்குள் இருக்கிறேன். அவர் என் பலனாய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்னில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒன்றுமே புரியாத சூழ்நிலையில் அவருடைய வார்த்தை இருக்குது இல்லையா, அது போதும், அதை பிடித்து கொள்வோம். அவர் நம் பலனாய் வருவார். அவர் நம்முடைய உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுவார். சங்கீதம் 28:8 அதைத்தான் சொல்லுகிறது.
சங்கீதம் 28:8, கர்த்தர் அவருடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே என் பெலன், என்னை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எனக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனப்படுகிற சூழ்நிலையிலே நாம் எடுத்து சொல்ல வேண்டும். கர்த்தர் தான் என்னுடைய பெலன், அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலம். யாரு? இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை அபிஷேகம் பண்ணினது யாரு? மனுஷன் அல்ல, தேவன் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கிற நம்மை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நமக்கு அரணான அடைக்கலமாக அவர் இருக்கிறார். எடுத்து சொல்லணும் இந்த வார்த்தைகள். எப்படி எழுதியிருக்கிறது? அபிஷேகம் பண்ணனுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறான்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு இரவில் தூக்கம் வரல, எனக்கு எழுந்திரிச்சு தூக்கம் வரமாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சேன். அப்பயும் தூக்கம் வரல. திடீர்னு எனக்கு ஆவியான ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். என்ன வசனத்தை ஞாபகப்படுத்தினார்? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார். ஆமென். நித்திரையை கொடுக்கிறார். அடுத்து இன்னொரு வசனம் இருந்துச்சு, நீரே அவனை சமாதானத்தோடு இளைப்பாற பண்ணுகிறீர். ஆமென். ராத்திரியில் தூக்கம் இல்லையா? இந்த வசனங்களை எடுத்துக்கங்க. நீரே அவனை சமாதானத்தோடு இளைப்பாற பண்ணுகிறீர் என்று எழுதி இருக்கிறதே, உனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷம் நல்ல தூக்கம் வரும். ஹல்லேலூயா! வசனம் மாறாதது, அவர் வார்த்தையின்படி செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இலைப்படவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. பாருங்க, இதெல்லாம் நம்ம அறியும். வேதத்தை நாம் எதற்காக வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஏதோ ரெண்டு ஏதோ ஒரு வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கணும் அப்படின்னு வாசிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறோடைய பிரதான நோக்கமே எதுவாக இருக்குன்னு தெரியுமா? தேவன் எப்பேற்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்காகவே வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா! வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். தேவன் யாரு? தேவன் யார்? தேவன் யார்? இதை நீ அறியாயோ? கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா! வேத ஆராய்ச்சி பண்றவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா? வேத ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறாங்க? பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் வேதத்தில் இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து முடியல. அவ்வளவாய் தேவன் தம்முடைய வார்த்தையில் சத்துவங்களையும் ரகசியங்களையும் மகத்துவங்களையும் அடக்கி வைத்திருக்கிறார். சாதாரண இந்த வேதம், இந்த பரிசுத்த வேதாகம் புஸ்தகம் எப்படி இருக்குதான் தெரியுமா? இந்த பைபிள் எப்படி இருக்குதான் தெரியுமா? ஒரு சாதாரண ஞானமே இல்லாத, உலக ஞானமே, படிப்பு ஞானமே இல்லாத ஒரு மனுஷனு கூட விளங்கி கொள்ளுகிற விதத்தில் ஆவியானவரை எழுதி வைத்திருக்கிறாராம். ஆமென். அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற வித்வான் என்று சொல்கிறாங்களே, மகத்துவம், நல்ல ஞானி, இவன் பயங்கரமான ஞானி, இவன் எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவனும் விளங்கிக்கிற அளவுக்கு, அவனும் நம்புற அளவுக்கு, அவனும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் அவரை பற்றி சொல்லுகிறது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அப்போ வேதத்தை எதுக்காக வாசிக்கிறீங்க? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய வல்லமை பராக்கிரமத்தெல்லாம் பார்க்குவீங்க. தம்மை நம்புகிற பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்டதான பராக்கிரமான காரியங்களெல்லாம் செஞ்சார், பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சார்னு. புதிய ஏற்பாட்டில் இயேசு யாருன்னு அறிஞ்சிக்கணுனாக்கா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பாருங்கள். இயேசு எவ்வளவு மனதுருக்கம் உடையவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! கிருபையும் இரக்கமும் அவர் மனதுருக்கமும் உடைய தேவன். அவரை அறிந்து கொள்வதற்காகவே வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க அவர் இன்னும் அறிவோம். இன்னும் அறிய அவர் மேல் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு ஆமா, விசுவாசிக்கிறவனுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான். எப்படி இருப்பான்? விசுவாசிக்கிறவன் அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அப்படியா? விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு அவள் தான் தெரியும். அதுக்குத்தான் எங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சால் தானே சொல்லுவீங்க. அதுக்கு தான் பைபிளை படிக்க தெரியாதுங்க, ஆடியோ பைபிளை கேளுங்கன்றேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் கேட்குறீங்க?
ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறீங்க? கடமைக்காகவும் படிக்கணுமேன்ற ஒரு ஒத்தாயத்தினாலையும் படிக்க வேண்டாம். அதன் மேல் யாராவது என்ன பண்ணுறதுக்காவது அல்வா வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்ணுமே, சாப்பிடலன்னு ஏன் சாப்பிடலன்னு கேட்குவாங்களே அப்படின்னு சாப்பிடுவீங்களா? அல்வா மேலே இஷ்டப்பட்டு சாப்பிடுவீங்களா? எப்படி சாப்பிடுவீங்க? நீங்களே பதில் சொல்லிக்காங்க, நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் இதுக்கு மேலே சொல்லலை. எப்படி சாப்பிடுவீங்க அல்வாவை? என்ன பண்ணுறதுக்கு அது அல்வா சாப்பிடலன்னு எங்கள் அப்பா வந்து ஏன் அல்வா சாப்பிடலன்னு கேட்பாரு. அப்படி சாப்பிடுவீங்களா? அல்வா இருக்கிற வாசனை தெரிஞ்சாவே யாருக்கும் தெரியாத சாப்பிட்ருவோம். ஏன்னாக்கா அது மேலே அவ்வளோ ஒரு பிரியம். அப்போ வேதத்தை அப்படி நேசிப்போம். வேதத்தை நேசிக்கிறவன் நிச்சயமாகவே கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அல்லேலூயா. வேதத்தை நேசிங்க. எதுக்கு நேசிங்க தெரியுமா? ஒரே ஒரு காரியம் தான். யார் இவர்? யார் இவர்? யார் இவர்? யார் இவர்? இந்த இயேசு எப்பேற்பட்டவர்? என்ன இப்படி பண்ணுறாரு? என்ன இப்படி பண்ணுறாரு? வித்தியாசமாக இருக்குது. அவருடைய சில சத்தியங்களை அறிய என் உள்ளம் குதூகலம் படுது. ஏன் தெரியுமா? என்ன இப்படி செய்கிறாரு? ஏன்னா இவன் இப்படி சொல்கிறான், இவர் இப்படி. அவர் சில நேரங்களில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்றி மோட்டியாகவே செஞ்சுட்டு இருப்பார். அங்கே இப்படி இல்லை, இது தப்புன்னுவான், அதுக்கு விரோதமாக அவர் செய்வார். வேணுமே இவங்களெல்லாம் கல்லெறிச்சு கொள்ளணுன்னுவான், மன்னிச்சு போப்பா உனக்கு இந்த மறுவாழ்வு கொடுக்குறேன்னுவார். இல்லை ஓய்வு நாள் இப்படி நடக்கணுமா, ஓய்வு நாள் வேணும்னே சுகமாக்குவார். பண்ணிக்குள்ள பிசாசு அனுப்பிவிட்டு வேணும்னே அதெல்லாம் போய் கடலை விழும்படியாய் ஒரு சாட்சியாக அவர் நிரூபிப்பார். இம்மாத்திரம் பண்ணி லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பொருட்டு போயிருப்பான்னு சொல்லுவான். வித்தியாசமாய் அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய பாசம், ஜனங்கள் மேல் உள்ள நேசத்தை நம்மால் ஆராய்ந்து முடியவே முடியாது. அவ்வளவு மகத்துவம் உள்ளவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட இந்த வேதத்தை வாசிக்க அவருடைய வார்த்தை சொல்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வில்லாமல் உற்சாகமாய் ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை சேவித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் உற்சாகமாய் ஓட வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள், அதை அசை போடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 84 கூட அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 84 கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதின் மூலமாய் எவ்வாறு பலன் உண்டாகிறது என்பதை சங்கீதம் 84 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 84:4 உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனை செவிகொடும், எங்கள் கேடகமாகிய தேவனை கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுமாய் உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை நம்பி இருக்கிறீங்க? அவர் யார் உங்களுக்கு சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் இயேசு என் இரட்சகர், எனக்கு சூரியன், கேடகம், கிருபை தருகிறவர், மகிமை தருகிறவர், நன்மை தருகிறவர். இந்த வசனங்களை வாசிக்கும் போது அவரை பற்றி தெரியும். சூரியனை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்டேன். நான் சூரியனை பற்றி ஒரு பிரசங்கம் கேட்டேன். எனக்கு நம்ப முடியல. நான் அப்படி சொல்லிடுறேன். நான் ஒரே வரியில் சொல்லிடுறேன். சூரியன்ட்டு இருந்து இந்த வெளிச்சம் வருது இல்லையா, இந்த வெயில் வெளிச்சம், இதில் ஒரு செகண்டாக, ஒரு நிமிஷமாக, ஒரு மணி நேரமாக தெரியல, கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. இதுலேருந்து வருது இல்லையா, இதிலிருந்து வர அந்த வெளிச்சத்தில் இருக்க அந்த பவர் இருக்குது இல்லையா, அந்த சக்தி முழு உலகத்துக்கும் எத்தனையோ அந்த சக்தியை சேகரித்தாக்கா, அந்த சக்தியை எடுத்தாக்கா முழு உலகத்துக்கும் எத்தனையோ வருஷங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாமா. அவ்வளோ பவர் இருக்குதான் அந்த சூரியன்லேருந்து வர அந்த ஒளியில். எனக்கு நம்ப முடியல. கேட்டதை நான் அப்படி சொல்லிட்டேன்.
ஆனால் எடுக்கிறாங்களா எடுக்க முடியலையா, அவ்வளோ பவர் இருக்குதான். அப்போ கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தேன். கொஞ்சம் 2 சோலார் பிளேட் வச்சுட்டாவே ஒரு மோட்டர் ஓடுது. இந்த அகலம் ஒரு 4 அடிக்கு 2 சோலார் பிளேட் வச்சுட்டாவே 2 மோட்டர் ஓடுது. அப்போ அவன் சொல்கிறதுல முழு உலகத்துக்கும் சோலார் பிளேட் வச்சா எப்படி இருக்கும், எவ்வளோ பவர் கிடைக்கும்? அப்போ இருக்கு இல்லையா? இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூரியனே உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த சூரியனை உண்டாக்கின சூரியன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவர் எனக்கு சூரியனாக இருக்கிறார். ஆமென். எப்படி சொல்கிறா பாருங்க, தேவனாகி கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தேவனாகி கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ஆமென். வேதத்தை வாசிக்கும் பொழுது தாங்க இதெல்லாம் வரும் உங்களுக்கு. எனக்கு சூரியன் இருக்கிறாரா, கேடகமாக இருக்கிறாரா, கிருபை மகிமை அருள்கிறவராக இருக்கிறாரா, நன்மை கொடுக்கிறவராக இருக்கிறாரா? நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான். ஆமென். ஆகவே கர்த்தரை நம்பினவங்க பாவம் இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த பையன் போய் ஜெபத்தில் சேர்ந்துக்கிச்சு பாவம், அந்த பையன் இயேசு நம்பி போயிடுச்சு பாவம், அந்த பையன் பாவம் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிச்சு பாவம். பாவம் இல்லைங்க, பாக்கியம். ஹல்லேலூயா. பாக்கியம். நீங்களும் நானும் தெரிந்து கொண்டிருக்கிற பாதை பாக்கியமுள்ள பாதை. இது நன்மையின் பாதை, ஜீவனின் பாதை. பாவம்ன்றாங்க. என்னை பார்த்து அப்படி சொன்னாங்க. என்னுடைய பெரியம்மா மகள் ஜெபமாலை மேரி என்ன சொல்லும் பொழுது எதுவும் பொய் சொல்கிறான்னு நினைக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஒரு 25-28 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கு போயிட்டு பொழுது என்னை பார்த்து சொன்னாங்க, இந்த பையனுக்கும் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, பைபிள் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க அப்படியே இருக்கிறாங்க, நான் பைத்தியக்காரனாகவே இருக்கிறேன். யாருக்கு பைத்தியம்? கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் இதை குறித்து யோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆச்சரியப்பட்டான். ஐயோ 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி ஆயிட்டீங்க? நான் எப்படியும் ஆகலை, கிறிஸ்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் பைத்தியக்காரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் பைத்தியக்காரனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்பது உலக ஞானத்திலும் மேலானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் ஒரு பைத்தியம்னாக்கா கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக மாறிடுங்க, வேறு எதுக்கும் பைத்தியமாக மாறாதுங்க. வசனத்துக்கும் அவருடைய ஆவியானவருக்கும் அவர் ஆவியில் நிரம்புகிறதுக்கும் வசனத்தில் நிரம்புகிறதுக்கும் பைத்தியமாய் மாறுங்க. கர்த்தர் மற்ற எல்லா காரியங்களையும் அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவராக இருக்கிறார். அவருடைய வசனத்தின் மேல் நாம் பற்றாக இருக்கும் பொழுது அவருடைய வசனம் நம்ம எவ்வாறு பலப்படுத்துகிறது, வசனத்தின் மூலமாக எவ்வாறு பலனடைகிறோம் என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இங்கே இன்னொரு பகுதிக்குள்ளே நாம் போக போகிறோம். இப்போ ஒரு பகுதிக்குள்ளே முக்கியமாக நம்ம போக போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபத்துக்குள்ளே போயிட்டு முன்னாடி போக போகிறோம். அதை இதுக்கு மேலே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு முன்னாடி போகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரை, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதியுள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தியுள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவில்லை, அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயமாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சல் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். வீடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணோடையும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எல்லாம் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்போ ஒரு பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை என்னையும் உதவி செய்கிற ஒரு இயேசு இருக்கிறார். நாம் திக்கற்றவர்கள் அல்ல, நம்ம அனாதைகள் அல்ல. நம்மளுக்கு யாரும் மனுஷ கண் பார்க்கிற விதமாய் உதவுகிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாச கண்களில் பார்த்தோம் என்று சொன்னால், உதவுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார். இன்றைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் ஆல்பாவும் ஓமேகாவும் இருக்கிறேன் என்று சொன்னவர், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர், இன்றைக்கும் உங்களோடு என்னோடு இருக்கிறார். இதோ நான் உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். எங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாரு? உள்ளங்கையில். இயேசுவின் உள்ளங்கையில் இருக்கிறீங்க. அருமையான அந்த பாடல் நம்ம பாடுறோம் இல்லையா? என்னென்னமோ நடக்குது, ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், நான் ஏசப்பா தோல்ல அவருடைய உள்ளங்கையில் நான் இருக்கிறேன்றதை மாத்திரம் மறந்துடாதீங்க. ஆகவே இந்த வார்த்தைகள் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொன்னதான அந்த தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பலனை கொடுக்குது.
இவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது. ஐயோ, ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்காரா, இப்படிலாம் வார்த்தையில் இருக்குதா, அவர் கேடகமாக இருக்கிறாரா, அவருக்கு அடைக்கலமாக இருக்கிறாரா, நான் இன்னும் விசுவாசிப்பேன், அதை அப்படியே நம்புவேன், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையை அப்படியே நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஒரு பலனும் உற்சாகமும் உண்டாகுது. நீங்களாம் அல்லேலூயா சொல்கிறீங்க. அதே நேரத்தில் நம்ம கேட்குற அந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குது இல்லையா, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டுமே நம்முடைய பலனை, நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்குதுன்றத வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட கொஞ்சம் பார்த்துட போகிறோம். நீதிமொழிகள் 18:8 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:8. நீதிமொழிகள் 18:8. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்கு தைக்கும். பார்த்துருக்கீங்களா? உள்ளத்தை காயப்படுத்துகிற, உள்ளத்தை வேதனைப்படுத்துகிற சில வார்த்தைகள் மனுஷருங்கிட்டேருந்து நம்மளுக்கு நேராக வருகும். அதை உசாராக பார்த்துக்கணும். அதை கேட்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது உள்ளத்தை தைக்குமா? ஏன்னா அதில் எழுதப்பட்டிருக்குது வார்த்தைகள். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தைகள். வார்த்தைகள். ஆனால் ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் அப்படி காயப்படுத்துது, பலவீனப்படுத்தும். சங்கீதம் 119, 105 வாசிக்கிறேன் நான். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ கோல்காரனுடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது உள்ளத்தை நோக பண்ணுது, பலவீனப்படுத்துது. நம்மளை யாரோ ஒருத்தர் திட்டி பேசும் பொழுது, இல்லை உண்மையாகவே நம்ம செஞ்சதாக இருந்தாலும் நம்ம செய்யாத இருந்தாலும் எப்படி பேசினாலும் அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்குது அந்த வார்த்தைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? அது என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பாதையை அது வெளிச்சமாக்குது. அதாவது இருளை வெளிச்சமாக்குது. எனக்கு தீபமாக இருக்குது, என் கால்களுக்கு தீபமாக இருக்குது, என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அப்போ மனுஷனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். மனுஷனுடைய வார்த்தை உள்ளத்தை தைக்குது, தேவனுடைய வார்த்தை என் உள்ளத்தை வெளிச்சமாக்குது, பலன் தருகிறது. இங்கே இந்த வார்த்தைகளால் எப்படி இன்றைக்கும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக கம்பீரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இது. கம்பீரமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தகவல். ஏன்னா நான் இதில் அனுபவப்பட்டும் வந்தேன். அநேக ஊழியக்காருடைய அனுபவங்களையும் நான் கேட்டு இருக்கிறேன். அனுபவத்தை பிரசங்கிக்க நான் விரும்பவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஆகவே வேத வசனத்திலும் கூட இதை நான் பார்க்கும் பொழுது இருந்தது. அப்படிதான பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகிறது. நாம் அதனால் அறிவை கற்றுக்கொள்கிறோம், சத்தியங்களை அறிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மனக்கங்களை திறந்து நம்ம எச்சரிக்கையை வாழ்கிறதுக்கு அவர் உதவி செய்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் அந்த முழு அத்தியாயத்திலும் கூட இந்த ஒரு சத்தியம் அடங்கியிருக்கிறது. நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் 23வது வசனம் வரல வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இங்கு நான் அங்கங்கு டச் பண்ணி இந்த சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதில் பாருங்கள், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. இங்கே அலங்கத்தை கட்டும்படியாய் நெகேமியா ஒரு நல்ல வேலையை, கர்த்தருடைய அலங்கத்தை கட்டும்படியாக, அந்த கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவன் அந்த ஒரு காரியங்களை, அவன் அலங்கத்தை கட்டுகிற அந்த காரியத்தை செய்கிறான். கட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கூட, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது கோபித்து கொள்ளுகிற, எரிச்சல் அடைகிற ஒரு சில கூட்டங்கள், ஒரு சில நபர்கள், ஒரு சில వ్యక్తిகள் பிசாசின் அந்த கிரியைகளுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்ததான ஒரு நபர்கள், அவர் நல்லவர்களாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்கள் இருக்க முடியும். அப்படி இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? சுட்டெரித்து போட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தம் சகோதரருக்கும் சமாரியம் சேனைக்கு முன்பாக சொன்னான். எப்படி மனமடிவாக்குற வார்த்தைகளை பேசுகிறாங்கன்றத நான் சொல்லிட்டு வரேன். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே,
நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திரும்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. என்ன பேசினாங்களா? மனமடி உண்டாக பேசுகிறார். தயவுசெய்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மனமடி உண்டாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய உலக வாழ்க்கையிலும் சரி, மனமடி உண்டாக பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப உஷாராக இருங்க. அந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது, கீழே வாசிக்கிற பாருங்க, கீழே வாசித்துட்டு வர பாருங்க, உங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாக இருந்தார்கள், உற்சாகமாக இருக்கிறாங்க கர்த்தருடைய வேலையில். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளருகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லத்தம் தொபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்தை விரும்பவே மாட்டாங்க. ஒரு சில கூட்டம் பிசாசின் வல்லமை, பிசாசின் மனிதர்கள் முன்னேறுகிறது எப்படியாவது தடுக்கணும், கட்டுப்பாடு பண்ணணும், வேலையை தடுக்கவும். எல்லாரும் சொல்ல, வேலையை தடுக்கவும். கீழே இன்னொரு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, வாசிட்டே வரேன், நல்ல கவனிங்க. வேலையை தடுக்கணும், எரிச்சலாகி ஒரு கூட்டம் வருது. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர் நித்தமும் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிஞ்சி இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இந்த பலவீனம் எப்படி வந்துச்சுங்க? பலன் எப்படி குறைஞ்சிச்சு? மனமடி உண்டாக்குற வார்த்தைகளை பேசினதுனால என்னாச்சு? அவங்க சொல்றாங்க, யூதா மனிதர் என்ன சொல்றாங்களா? சுமைக்காரரின் பலன் குறைஞ்சி போச்சு, உற்சாகம் போச்சு, ஆர்வம் போச்சு, கட்டுறதுக்கு எங்களால் முடியாது, என்ன முன்னேற முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை உண்டாயிருச்சு. இந்த எப்படி மனமடி ஏன் இப்படி பலவீனம் உண்டாச்சு? அந்த கட்டுற சுமைக்காரல் பலன் குறைந்து போனது அப்படின்றது. சுமைக்காரல் பலன் குறைந்து போனது, மண்மேடு மிச்சமாக இருக்குது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். சத்ரு என்ன சொல்கிறான் பாருங்க, சத்ருவோ வென்றால், எங்கள் சத்துருக்களோ வென்றால், எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் சத்துருக்களோ வென்றால். அவங்க என்ன சொல்கிறாங்களாம்? அவங்க சொல்கிறதுனால தான் மனமடி உண்டாகிறது. நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாக அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றால். சத்ரு எப்படி சொல்கிறான்? நாங்கள் கொன்று போட்டுருவோம், நாங்கள் இடித்து போட்டுருவோம், அந்த வேலையை ஓய பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். எப்படி சொன்னான்? இதான் எனக்கு நல்ல சுவாரஸ்யமான ஒரு காரியம். அடுத்த வசனம் தான், 12வது வசனம் தான். அதை அவர்கள் அண்டையிலே கூடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்தில் வந்து தேஸ் விசை எங்களுக்கு சொன்னார்கள். யாராச்சும் அந்த வசந்த மேலே கண்ணு வச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்களை மனமடி வாக்கிறதுக்கு எத்தனை தக்கு பேசுகிறாங்க? மீண்டும் மீண்டும் நீங்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம், செய்யாத பாவமாக இருக்கலாம், செஞ்ச குற்றமாக இருக்கலாம், செய்யாத குற்றமாக இருக்கலாம். உங்களுக்கு மனமடி உண்டாக்கணும்னாக்கா ஒரு தடவையில் உங்களை என்னையும் மனமடி உண்டாக்க முடியாது. என்னையெல்லாம் 100 தடவை சொன்னாலும் மனமடிவுக்கு உண்டாக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கர்த்தருக்குள்ள பலனடைந்து நிற்கிறேன். எனக்கெல்லாம் சொல்லுனாக்கா ஒரு 1,000,000 தடவை சொன்னாலும் கூட மனமடி உண்டாக்க முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு தடவை சொன்னாலே மனமடி உண்டாகி போயிடும். ஆனால் இங்கே பாருங்கள், மனமடி உண்டாக்குற வார்த்தைகளை எப்படி பேசுகிறான் பிசாசு? மீண்டும் மீண்டும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, அடிமேல் அடி எடுத்தா அடி அடித்தா அம்மியை நகர்மா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பழமொழி. அப்போ மீண்டும் மீண்டும் மனமடி வாக்குகிற வார்த்தைகளை நினைவிலும் சிந்தையிலும் காதுகளிலும் கொண்டு வந்து போடுகிறது தான் சத்ருவின் வேலை. அந்த சத்ருவின் சிந்தையை, யோசனையை, வார்த்தையை கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து நிற்கும் பொழுது அதே சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. 10 விஷயம் என்னங்க, 100 விஷயம் சொல்லட்டும், எனக்கு என்னை மனமடி வாக்க முடியாது. ஏன்னா தெரியுமா? அவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே.
அந்த வார்த்தை தாங்க என்னுடைய உள்ளத்தில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வார்த்தை என் வாயில் பேசிகிட்டு இருப்பேன். 10 விசை சொன்னா என்ன, மனமடி உண்டாக்குற வார்த்தைகளை 100 விசை சொன்னா என்ன, அவன் சொல்கிறான் கொன்று போட்டுருவேன், சத்துருக்களை கொன்று போடுவேன், வேலையை ஓய பண்ணுவேன். முடியாது. ஏன் தெரியுமா? அவனுடைய வார்த்தை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஹல்லேலூயா வல்லமையுடையதாக இருக்கிறது. பெலன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க. ஃபாதர் பெர்க்மார்ஸ் அப்படி தான் பாடுறாரு. பெலன் கொள், திடன் கொள், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடு. உங்களை பலவீனப்படுத்துதா? மனுஷ வார்த்தை பலவீனப்படுத்துதா? கோல் சொல்கிற வார்த்தை பலவீனப்படுத்துதா? யாரோ சொல்கிற வார்த்தை பலவீனப்படுத்துதா? ஏதோ ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை பலவீனப்படுத்துதா? மனைவனுடைய வார்த்தை பலவீனப்படுத்துதா? உறவுகளுடைய வார்த்தை பலவீனப்படுத்துதா? பயந்துராதீங்க. அதனால் நீங்கள் மனமடிவாகாதீங்க. உங்களையும் என்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன்னை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டேன் என்று என் தேவன் சொல்லியிருக்கிறாரே, அந்த வார்த்தைகள் உங்கள் செவியில் ஒலித்து கொண்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 38, சங்கீதம் 38 வாசிக்கிறோம் பாருங்க, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இது நடக்கிற ப்ராக்டிக்கலை பார்த்தோம். சத்துரு எப்படி மனமடி உண்டாக்குறான் தேவ பிள்ளைகளுக்குன்னு சில வார்த்தைகளால். அப்போ அந்த சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டு வேண்டிய பாதையை வேதம் போதிக்கிறது. பரிசுத்தவான்கள் மூலமாக இதை கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 38:11 கொள்வாங்க. நான் வாசிக்கிற பாருங்க, என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, கேடானவைகளை பேசி. பாருங்க, என்ன தீமைகளை கொடுத்தாலும் கூட தாங்கிக்கலாம். இந்த பேசுறாங்க பாருங்க, வாயை திறந்து பேசுறதுனால தான் காயம் அதிகமாகிறது, உள்ளத்தை தைக்கிறது. அவன் சொல்கிறான், கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனை யோசிக்கிறார்கள். அதுக்கு அவன் சொல்கிறான், நானும் டேஸ் 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 இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நானும். சொல்லுங்க, நீங்களே படிங்க, அதை படிக்க தெரிஞ்சுக்கலாம், படிங்க. நானும் செவிடனை போல, கேளாதவனை போல, ஓமையனை போல, வாய் திறவாதவனுமாகவும் இருக்கிறேன், காது கேளாதவனும் தன் வாயில் மறுவுத்துறவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானேன். ஏன் அப்படி இருக்கிறேன்னாக்கா, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீரே மறுவுத்துறவு கொடுப்பீர். ஹல்லேலூயா. நீ பேசாதிருந்தா இயேசு பேசுவார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் பேசி மனமடி உண்டாக்குறாங்களா? ஏன் கம்முனுக்கிறானா? பேச தெரியாதில்ல, பேச தெரியாதில்லைங்க. பேசுவான், நிறைய பேச முடியும், ஆனால் நீங்கள் பேசணும். ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் சொல்கிறான் பாருங்க, நீர் மறுத்திருக்கு. யாருங்க பதில் கொடுக்கறது? இப்போ எனக்கு விரோதமாக யாரோ ஒருத்தர் பேசுகிறான், நான் தானே பதில் கொடுக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? நான் பதில் கொடுக்க மாட்டேன். யார் கொடுக்குறதான் பதில்? நீர் பதில் கொடும் என்று சொல்லி பதில் கொடுக்கிற வேலையை இயேசு மேல் சுமத்துகிறான். அவன்தான் தேவனுடைய பிள்ளை. ஏசாயா 53:7-9 எங்கே கற்றுக்கொண்டான் இவன்? எங்கே கற்றுக்கொண்டான்? ஏசாயா 53 அதிகாரத்தில் பாருங்க, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுக கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன் மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை திறவாதிருந்தார், வாயை திறவாதிருந்தார், வாயை திறவாதிருந்தார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு மனமடி உண்டாக்குற வார்த்தைகள் வரும் பொழுது பதிலுக்கு பதில் சொல்லலாம் என்ற உணர்வு உண்டாகலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, வாய் திறவாமல் இருந்தார். ஏன் தெரியுமா வாய் திறக்காமல் இருந்தார்? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பதில் கொடுப்பார். 1 பேதுரு 2:23, 1 பேதுரு 2:23. நீங்கள் 1 பேதுரு 2:19-20-21 நான் வாசிக்கிறேன். அவர் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். 22வது வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. எல்லாரும் சொல்ல, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை.
பயமுறுத்தல நியாய தீர்ப்பு செய்யும் வேலையை யாருக்கு ஒப்பு கொடுத்தாரா? நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை பயமுறுத்துகிற அந்த காரியங்கள் வரும் பொழுது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். நியாயமாக ஒருத்தர் தீர்ப்பு செய்வாருங்க, அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சகோதரர் சங்கர் என்று சொல்லி ஒருத்தர் ஊழியர் செய்து கொண்டதால் அவர் மரித்து விட்டார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். சகோதரர் சங்கர் என்று சொல்லி தமிழ்நாட்டில் ஊழியர் செய்து கொண்டிருந்தால் அவருடைய மனைவியார் இன்னும் இருக்கிறாங்க, சுனிதா சங்கர் என்று சொல்லி இன்றைக்கும் துதி என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் 2வது திருமணத்தை செய்து சுகுமார் என்கிறவரை திருமணம் செய்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சங்கருடைய செய்தி அப்போல்லாம் அந்த நாடா டேப் இருக்கும், டேப்பு அதில் வந்த கேசட் நான் வாங்கி அந்த நாட்களில் போட்டு டேப் ரெக்கார்டில் போட்டு கேட்ட ஒரு சத்தியம் இன்றைக்கு என் மனதில் இருக்கிறது. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அல்லேலூயா. இயேசுவோ பேசாமல் இருந்தார். இயேசு பேசாமல் இருந்தார் அப்படின்ற செய்தி கேட்டது. அன்னைக்கு கேட்ட செய்தி இன்றைக்கி பாருங்கள் எத்தனையோ 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது, இன்னும் என் உள்ளத்தில் பயந்திருக்கிறது. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவர் சொல்கிறாரு, பேசாமல் இருப்பது பலவீனம் அல்ல, பேசாமல் இருப்பது தான் பலன். அல்லேலூயா. சில பவராக இருக்கிறவங்க அவள் சீக்கிரம் வாய் விட்டு பேச மாட்டாங்களாம். அவர் சொன்னார், பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இயேசுவோ பேசியிருந்தால், இயேசுவோ பேசியிருந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இயேசுவோ பேசியிருந்தால் பூமி தாங்காது. இயேசுவுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. ஆனால் இயேசுவோ பேசாமல் இருந்தார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பரிசுத்த ஆவியானோர் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு உதவி செய்வாராக. நாம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியம். பதில் வையாமலும் நம்முடைய மனமடிவாக்குகிற வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மேலே பார்க்க வேண்டும். நம்மை மனமடி உண்டாக்குற வார்த்தைகளை அதிகமாய் மீண்டும் மீண்டும் கேட்காதபடிக்கு நாம் ஞானமாய் நடந்து கொள்வது அவசியம். இயேசு மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதில் 11வது வசனம் அதில் 14 வரையிலும் கூட அவர் ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான். நல்ல படப்பட என்ன இந்த மாதிரி பதில் சொல்லுதப்பா இந்த பிள்ளை, ஏன்னா இந்த மாதிரி எழுத்து பேசுது. அந்த காலத்தில் ஒரு பாட்டி என்கிட்ட பாட்டி அவங்க ஒரு வீட்டுக்கு வாழ போகிறதான ஒரு பேத்திக்கு சொல்லி கொடுக்குதான் அப்படி. அப்போ நான் எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லி கேட்டது ஒன்று, ஒரு பேத்தி ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகுது. அந்த பேத்தி பார்த்து அந்த பாட்டி சொல்லுவான், மகளே வாய் இருந்தால் தான் வாழ முடியும், உஷாரு. எப்படி வாய் மூடிட்டு இருந்தால் நடக்காது, நல்லா வாயே இருந்தால் தான் வாழ முடியும்னாங்களா. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாய் சொல்லவில்லை. இது இயேசு கற்றுக் கொடுக்கறது, அது பாட்டி கற்றுக் கொடுக்கறது. வாயில்லா தான் வாழவும் மகளே அப்படின்னு சொல்லி கொடுக்கறது பாட்டி. இயேசு கற்றுக் கொடுக்கிறார், ஒரு வார்த்தையை மாறுத்தரமாய் சொல்லவில்லை. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, மாறுத்தரம் சொல்லக்கூடாது என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன தெரியுமா, குற்றம் சாட்டுகள் எப்போ பேசாதா தெரியுமா, சும்மா ஏதோ போய் நினச்சிக்கிட்டு பேசாதில்ல, குற்றம் சுமத்துகள பொழுது. மேலே வாசித்து பாருங்க, மூப்பர் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொழுது மாறுத்தரும். பதில் சொல்லலைன்னா ஒரு ஆள் என்னை தப்பாக பேசும் பொழுது நான் பதில் சொல்லாதிருந்தேன் அப்படின்னாக்கா என்னங்க அர்த்தம், நீங்கள் சொல்லுங்கள். என்ன அர்த்தம்? மௌனம் அப்படித்தானே உலகம் சொல்லுது. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி உலகம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், நிந்திக்கப்படும் பொழுது, இல்லாத பொல்லாத சொல்லும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது, நாம் செஞ்சத்தை சொன்னாலும் சரி செய்யாத சொன்னாலும் சரி மௌனமாக இருக்கும் பொழுது உலகம் சொல்லுகிறது சம்மத்துக்கு அறிகுறி என்று சொல்லி, வேதம் சொல்லுகிறது மௌனமாக இருப்பது என்னுடைய பலன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பதற்கு அடையாளம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனமடிவாக்கிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாம் மௌனமாய் கர்த்தர் நியாயம் செய்யும்படியாக, தீர்ப்பு செய்யும்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை
அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ பிறருனை உங்களுக்கு விரோதமாய் சொல்லும் பொழுது தவறுகளை உங்கள் மேல் என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்லுவார்கள் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகவே கிறிஸ்து வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த மனமடிவாக்குகிற வார்த்தைகள் மனுஷர் மூலமாய், ஊழியக்காரர் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய், சக விசுவாசிகள் மூலமாய், மனைவின் மூலம், ஏங்க யோபுக்கு யார் மூலமாக மனமடிவாக்கக்கூடிய வார்த்தையை பேசப்பட்டது? யோபுக்கு மனமடிவாக்குற வார்த்தை யார் பேசினது? யோபு மனமடிவாக்குற வார்த்தையை யார் பேசுனது? முதல் யார் பேசினது? இன்னும் உம்முடைய உத்தமத்தை நிற்கிறாயோ, தேவனை தூசித்து ஜீவனை. யார் மனமடிவாக்குனது? யோபு மனமடிவாக்குனது யாருங்க? யோபு. யார் மனமடிவாக்குனது? அவனுடைய மனைவி. அப்போ யார் மூலமாக கூட மனமடிவு உண்டாகலாம். ஆனால் மனமடிவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார், இயேசு என் பக்கம் இருக்கிறார். மௌனத்தின் வல்லமை அப்படின்னு ஒரு செய்தி நான் கேட்டேன். ஒரு ஊழியக்கார் பேசினார். என்ன தலைப்பதுக்கு? மௌனத்தின் வல்லமை. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் விளக்கிறதுக்கு நேரம் இல்லை. மௌனத்தில் ஒரு வல்லம் இருக்குதான். ஆகவே அதிகமாய் பேசித்தான் நம்மளை நல்லவங்க அப்படின்னு காமிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை விசாரிக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானியேல் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 11வது வசனம். தானியேல் 10:11. நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். நல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இது. என்ன சொல்லப்படுகிறது? அவனுக்கு தேவதூதன் மூலமாக நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நாம் கவனமாயிருப்பது அவசியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாயிருப்பது மிகவும் அவசியம். ஆனால் நாம் எப்படி கவனமாக இருப்போம் தெரியுமா? அங்கே 2 பேர் ஒரு இங்கு அழகாபுரத்தில் நடந்த ஒரு சம்பவம், இங்கே அழகாபுரம் கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். ஒரு மருமக, வாய் பேச தெரியாது பாவம், ஓம மருமக. மகன் நல்லா பேசுவான், ஏதோ விரும்பி திருமணம் செஞ்சுக்கிட்டான். பேசாத ஒரு அருமையான ஒரு பெண்மணி அந்த திருமணம் செஞ்சுக்கிட்டான். இந்த இந்த பேச முடியாத இந்த பெண்மணி பாவம் அவங்க புருஷன்கிட்ட ஏதோ தன்னுடைய கஷ்டத்தையோ கவலத்தையோ வளர்றது. இதை பார்த்துக்கிட்டே இந்த மாமியா ஒவ்வொரு தடவையும் என்னை பற்றி தான் அவன் புருஷன்கிட்ட கோல் வைக்கிறான் அப்படின்னு தூக்குப்பட்டு செத்து போயிட்டான் மாமியா. உண்மையாக என்ன ஒரு ஆதங்கத்தோடு அந்த வாய் பேசாத மகள் தன்னுடைய புருஷனிடத்தில் கேட்டாலோ பேசினாலோ தெரியல. பல நாள் என்ன சொல்லி செத்துருக்க தெரியுமா? எப்போ பாரு என்னை பற்றி குறையா புருஷன்கிட்ட எடுத்து சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவளே கற்பனை பண்ணி நினச்சி தூக்கு போட்டு செத்து போயிட்டா மாமியா. பேசாத மருமவுடைய எனக்கு அது கேட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த புள்ள இருக்குது, நான் பார்க்குறேன் அடிக்கடி. அப்போ நம்முடைய கவனம் எப்படி இருக்குது தெரியுமா? இயேசுவின் வார்த்தையின் மேலே. ஆமென். யார் என்ன சொன்ன என்ன பேசிட்டு நீங்கள் வீட்டில் மனைவி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதோ யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, கணவன் மனைவி பேசிகிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு சந்தோஷம் பேசிகிட்டு இருப்பாங்க. உடனடியாக அது என்ன பேசுனீங்க சொல்லியே அவனு எனக்கு என்னங்க அதில் பெரிய கவனம்? யார் என்ன பேசிட்டு போனால் என்ன? எனக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் தெரியணும், எல்லாம் புரிஞ்சிருக்கணும்னாக்கா புரிய முடியாது. நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் கவனமாக இருந்து. எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நான் கவனமாக இருப்பேன். அப்போஸ்தலர் 27:41. இருபுறமும் கடல் மோதி ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலையுடைய பலத்தினால் உடந்து போயிற்று. எனக்கு அற்புதமான ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு இதில். எல்லாம் சொல்லும், முன்னணையம் ஊன்றி அசையாமல் இருந்தது, முன்னணையம் ஊன்றி அசையாமல் இருந்தது.
அப்போ முன்னணையம் அப்படின்னா கப்பலில் ஏதோ ஒரு முன்பகுதி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. பின்னாடி எத்தனையோ பலத்தினாலெல்லாம் உடைஞ்சு கிடஞ்சி போயிட்டு இருக்குது. வாழ்க்கையின் முன்பகுதி எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. அப்போ முன்பகுதி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பின்பகுதி தான் உலக வாழ்க்கையில். எத்தனையோ உடைபாடுகள், உடைசல்கள், விரிசல்கள், உறவு பிரிசல்கள், கசப்புகள், நிந்தைகள், அவமானங்களாக வரட்டும், உடைஞ்சு போய் கிடக்கட்டும், முன்னணியும் அசையாமல் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை அசையாது இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் அந்த பின்னணியத்தெல்லாம் கொஞ்சம் ஒட்ட வச்சுக்கலாம், எல்லாம் ஒரு நாள் சரி பண்ணிடலாம். முன்னணியம் போச்சுன்னா தான் மொழிவே போயிடும். முன்னணியம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. முன்னணியம் அசையாமல் இருப்பதுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் கவனமாக இருப்பது அவசியம். 2 கொரிந்தியர் 10:8, மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாக மேன்மை பாராட்டி நான் வெட்கப்படுகிறதில்லை. 2 கொரிந்தியர் 13:10, ஆனால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருந்த போது கண்டிதம் பண்ணாதபடி நான் தூரமாக இருந்து இவைகளை எழுதுகிறேன். அப்போ ஊன்ற கட்டத்தான் சில நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு சில வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார், நம்ம இடித்து போடுகிறதற்கல்ல. ஆகவே வேத வசனங்களை கவனிப்பது மிகவும் அவசியம். ஆகவே புறம் கூறுகிற மனமடிவாக்குற வார்த்தைகளை அதிகமாக கவனிக்கக்கூடாது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீதிமொழியில் 18:21, சில நேரத்தில் என்ன வாயிலிருந்து வருதுன்னு இந்த உலகம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உலகம் எவ்வளோ கவனிக்குதோ இல்லையோ, உலகம் கவனிக்கிறதை காட்டிலும் பிசாசு ரொம்ப கவனமாக இருப்பான். எப்படி தெரியுமா? என்ன வருது வாயிலிருந்து அப்படின்னு, என்ன வருது அப்படின்னு. சில ஒரு ஊழிக்கார் இப்படியே சொன்னார் எனக்கு, சில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சில பிரச்சனைகள் பிசாசுக்கு தெரியாமலே கூட இருக்குமா. ஆனால் எந்த அளவுக்கு இது நான் பெருசாக அது விலைக்கு நான் பேச விரும்பலை. பிசாசுக்கு தெரியாத இருக்கலாம். எப்போ பிசாசுக்கு தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தான் பிசாசுக்கு தெரியுமா அது. ஓஹோ அப்படியா, ஓஹோ. அதனால தான் சில நேரங்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அநேக காரியங்களுக்கு ஆவியிலிருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள் இன்னும் வளர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஜெபிக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ ஒரு அவங்களுடைய கணவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சகோதரி இப்படி சொல்லிச்சான், போயிட்டு ஜெபம் பண்ணுறீங்களாம், எங்கள் வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியாது, அவங்க வீட்டுக்காரர் சாராயம் குடிக்கிறாருன்னு தெரியாது. இந்த அம்மா போய் எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு ஜெபம் பண்ணிக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு ஜெபம் பண்ணிக்காங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால ஒரு தெரியாத இருந்த அந்த அம்மா, அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மாலாம் இந்த கணவர் அதில் போகும்போது, ஏங்க சார் நீங்கள் நம்ம சாராயம் குடிக்கிறீங்களா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்குது அந்த புருஷனுக்கு? உங்களுக்காக ஜெபம்னு சொல்லி அம்மா கேட்டுட்டு இருக்குது, நீங்கள் ரொம்ப தண்ணி போடுறீங்களா உங்களுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கும் வீட்டில் எப்படி அந்த கணவன் மனைவியோடு எப்படி சந்தோஷம் பேசுவான், யாருக்கு தெரியாதுன்னு எப்படி தெரியப்படுத்துகிறாங்க. அப்படி பிசாசுக்கு சில நேரங்களில் வாயை திறந்து தெரியப்படுத்திடுறது கூடாது. ஆகவே ஆவியிலிருந்து ஜெபிக்கிறது மிகவும் அவசியம். அதே நேரத்தில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21, வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆமென். புலம்பல் அல்ல, நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலே புறப்பட செய்யும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கிறதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:9, நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுதோ, ஆலோசனைகளை சொல்லும் பொழுதோ, பிரசங்கம் பண்ணுகிறவர்களோ ஆலோசனை சொல்லுகிறோ ரொம்ப யோக்கியர்கள், ரொம்ப பூர்ணர்கள் என்ற எண்ணத்தோடு கூட யாரையும் நாம் எண்ணிவிடக்கூடாது. பூர்ணராய் யோக்கியர்களாய் இருக்கிறதுனால சொல்லல, கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு பேசுகிறோம், பக்தி விருத்திக்காக செய்கிறோம். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனத்தையும் பக்தி விருத்தியும் உண்டாக்கும்படியாய் பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். யாரோ எப்படிப்பட்டவர்களோ உலகத்தில் இருக்கிறவர்கள் மனமடி விட்டாக்க பேசிட்டோம். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் யாருடைய மனதும் மனமடி உண்டாகும்படியாக பேசாதபடிக்கு அவருடைய பக்தி விருத்திக்காகவும் நல்ல வார்த்தையை கேட்கிறதுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுவோம். என்று சொன்னால் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது மற்றவர்களை காயப்படுத்த முடியும்.
ஆகவே நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு அவர்களை ஊன்ற கட்டவும் ஊன்ற அவர்களை பக்தி விருத்தி அடையவும் தக்கதாக பேசும்படியாக நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கெட்ட வார்த்தைகள்னாக்கா நம்ம யாரும் கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறதில்ல. கெட்ட வார்த்தைகள் நாம் யாரும் பேசுகிறதில்ல. கெட்ட வார்த்தைன்னா என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காயப்படுத்துகிற வார்த்தைகள். பாருங்கள், அந்த நம்ம நெகேமியா 4வது அதிகாரத்தில் வாசித்தில் மனமடி உண்டாக்க பேசினார்கள். மறந்து போயிடாதீங்க. யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசாதபடிக்கு ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாராக. உண்மையாக இருக்கட்டும், தப்பே செஞ்சுருக்கட்டுங்க. மோசே தப்பு செஞ்சுட்டான், மிரியாம் போய் எழுத்து பேசுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா தப்பு பண்ணிட்டான், என்னுடைய ஊழியக்காரன் நான் கேட்டுக்கிறேன், நீ கேட்குறதுக்கு யார்? மிரியாமுக்கு ஸ்லோகத்தை வர பண்ணினார். அப்போ எந்த ஊழியக்காரரையும் எந்த விசுவாசியும் யாரையும் குற்றப்படுத்தாது இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அவர் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு அவங்களுடைய நிலை, அவங்களுடைய செயல்பாடுகள் புரியாமல் இருக்கலாம். கர்த்தர் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா என்னப்பா, விபச்சாரத்தில் கையுமே பிடிக்கப்பட்டு துரத்திட்டு ஓடியாரா? கர்த்தரை ஏற்றுக்கிட்டாரு, இவன் கல்லெறிஞ்சு கொள்ளணுன்றான். இன்னைக்கு அப்படித்தான். கர்த்தரை ஏற்றுக்கிட்டாலும் சபை ஏற்றுக்கிறது இல்லை, கர்த்தரை ஏற்றுக்கிட்டாலும் கூட விசுவாசி ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்? இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. அதனால தான் அவரை பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ இவன் பாவியோட சாப்பிட்றான், இவன் போய் விபச்சாரக்கார வீட்டில் போய் சாப்பிட்றான், இவன் போய் சகை வீட்டில் சாப்பிட்றான். பாரு, இன்றைக்கும் அப்படியே தான். சபை ஒதுக்குது, ஊழியக்காரர் ஒதுக்குறார்கள், குடும்பங்கள் ஒதுக்குறது. இவங்களுக்கு கிட்ட சேர்த்தவனே அவங்கள கிட்ட சேர்த்தக்கூடாது, இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன். நியாயம் தீர்க்க நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகின வார்த்தையை பேசுவோம். நாம் வாய் திறக்காமல் இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனமாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தானியேலுக்கு தூதனத்தான் சொல்கிறான், நீ கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனமாயிரு. இந்த வார்த்தையை நீ கவனி. எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம் கவனத்தை வைப்பதற்கு நம்முடைய உள்ளத்தை திருப்புவோம். என்று சொன்னால் கர்த்தர் மீதும் கர்த்தருடைய வார்த்தையின் மீதும் நாம் கவனம் வைக்கும் பொழுது எத்தனை மனமடி உண்டாக்குகிற வார்த்தைகள் வந்தாலும், நாம் செஞ்ச குற்றத்தையே சுட்டி காமிச்சாலும், செய்யாத குற்றத்தை நம்மேல் சுமத்தினாலும் நாம் மனமடிவாக முடியாது. ஏனென்று சொன்னால் நான் பார்க்கிறவர், நான் கேட்கிறது கர்த்தருடைய வார்த்தை, நான் பேசுகிறதும் கர்த்தருடைய வார்த்தை. நான் கேட்கிற உலகத்தில் மனமடி உண்டாக்கும்படியாக என் காதுகளில் விழுகிற வார்த்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மேலோங்கி நிற்கிறது. என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பக்தி விருத்திக்கான நல்ல வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையை அது கட்டுகிறது. ஆகவே உங்களுடைய வாயிலிருந்து என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை கட்டட்டும். நல்ல வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள். ஆகவே தான் நான் எப்பொழுதும் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஆலோசனையை நான் அடிக்கடி நான் சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே இப்போ நான் யூடியூப்பில் பரவி நம்ம கிடக்கிறோம். போகும் பொழுது ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி சுவிசேஷகருடைய செய்தியோ, தீர்க்கதரிசிகளுடைய செய்தியோ, சுவிசேஷருடைய செய்தியோ, அப்படிப்பட்ட செய்திகளையோ நாம் தாராளமாய் நாம் கேட்கிறோம். மிகவும் நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தாக்கா நன்றாய் ஒரு 20-25 வருஷம் ஒரு சபையை நடத்துகிற ஒரு சபை போதகனுடைய செய்தியும் சபை போதகருடைய செய்தியும் கேட்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள். அது நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறதாக இருக்கும். நமக்கு போதுமான அளவு சுவிசேஷ செய்திகள், தீர்க்க தரிசன செய்திகள், வருங்காலத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தான செய்திகளாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ரொம்பவும் நல்லது. ஒரு சபை ஊழியனுடைய செய்தி தான் சபையின் மக்களை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கும். அவர்களை மனமடி உண்டாக்குற காரியத்தில் விடுதலையாக்குகிற வார்த்தைகளாக இருக்கும். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். முழு உலகத்துக்கும் ஒரே செய்தி சொல்லிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவிசேஷகரோடு ஊழியம் பண்ணிட்டு இருந்தானே ஆரம்ப நாட்களில். ஷாஜு நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான லீலாக்கா அவர்களை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவரோடு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரே செய்தி, அவர் கூட ஊழியத்துக்கு பல கிராமத்துக்கு போனேன். ஒரே செய்தி எல்லாத்தோடையும் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பார். நான் போன வாரம் பிரசங்கம் பண்ண, இந்த வாரம் பிரசங்கம் பண்ணால் நீங்களாம் தூங்கி விட்டுருவீங்க. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்போ சபை போதனைக்கும் சுவிசேஷ போதனைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது சபை போதனையை கவனிக்கிறதுல நாம் ஜாக்கிரதை செலுத்துவோம். அந்த வார்த்தைகள் உங்களையும் என்னையும் ஊன்ற கட்டும், பலப்படுத்தும். சபைக்கு தேவன் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்போம். அதனால தான் என்னதான் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டாலும் கூட இங்கே லைவாக வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மற்றபடிக்கு இது ரெக்கார்ட் பண்ணி போடும் பொழுது ஏதோ ஒரு சில சத்தியங்களை தெரிந்து கொள்வதற்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை மீண்டும் கேட்கும் பொழுது நமக்கு நினைப்பூடுதலாக இருக்கும். அவ்வளோதானே. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மேல் நாம் கவனம் செலுத்துவோம். எபிரேயர் புஸ்தகத்தில் வார்த்தை என்று சொல்லும் பொழுது அவர் இயேசு வார்த்தை, இயேசுவே வார்த்தை, வார்த்தையே இயேசு.
எபிரேயர் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவோரும் முடிக்கிறோமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புடையவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே, அவருடைய வார்த்தையையே நினைத்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையே தியானியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். என்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. என்னை காக்கிறவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் மனமடிவாக்கிற வார்த்தைகளாகிலும் என்னை சோர்ந்து போக பண்ணுவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் என்றென்றைக்கும் காப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு பலன் உண்டு. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வாழ்வு உண்டு. உம்முடைய வார்த்தையே எங்கள் வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கட்டும். உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையே எங்களை சுமந்து நடத்தட்டும். உம்முடைய வார்த்தையே எங்களை ஆண்டவரே பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வெற்றி கொண்டு வரட்டும். உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலன் அடைகிறேன். உம்முடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுகிறேன். உம்முடைய வார்த்தையினால் வெற்றி அடைகிறேன். உம்முடைய வார்த்தையினால் நான் வளம் பெறுகிறேன். உம்முடைய வார்த்தையினால் நான் மேன்மை அடைகிறேன். உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் நன்றி. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைக்காய் நன்றி. என்னை பலப்படுத்துகிற வார்த்தைக்காய் நன்றி. உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.